அண்மையில நடைபெற்ற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், போர் விமானங்கள்னு இப்படி எல்லா தாக்குதல்ல இருந்தும் ரஷ்யாவோட S-400 ஏவுகணை சிஸ்டம் தான் நம்மள காப்பாத்தினது. இந்த நிலையில தான் நம்ம நாட்டுக்கு மேலும் 2 S-400 ஏவுகணை சிஸ்டம் அடுத்த ஆண்டு வழங்க இருப்பதா ரஷ்யா அறிவிச்சிருக்குது. இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு ஷாக் அடிச்சது போல இருக்குது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கடந்த 7ஆம் தேதி 9 பயங்கரவாத முகாம்கள், கடந்த 10ஆம் தேதி காலையில பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள் உள்ளிட்டவை இந்தியா ராணுவத்தால அளிக்கப்பட்டது. தன்னோட ஆதரவு பயங்கரவாதிகளை கொன்ற ஆத்திரத்துல பாகிஸ்தான் ஏவுகணைகள் துருக்கி வழங்கிய 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் மூலமா இந்தியாவோட எல்லையோர கிராமங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணது. அப்போ பாகிஸ்தானோட தாக்குதலை முறியடித்த இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமா பாகிஸ்தான் ட்ரோன்கள், போர் விமானங்கள் எல்லாத்தையும் வீழ்த்தியது. இந்தியாவோட அதிரடி தாக்குதல்ல சிக்கி சின்ன பின்னமான பாகிஸ்தான் வேறு வழியே இல்லாம போர் நிறுத்தத்துக்காக இந்தியா கிட்ட சரணடைந்தது. இதனை அடுத்து மோதலும் ஒரு முடிவுக்கு வந்தது. நீண்ட தூரங்கள்ல பல வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன வான் பாதுகாப்பு தளமான S-400 ஏவுகணை. இந்த அமைப்போட 5 அலகுகளுக்கு இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டுல ரஷ்யாவோட 5 பில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் மதிப்பீட்டிற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டது. இதுல 3 அலகுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்குது. 2026 வருஷம் மீதமுள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்போட அலகுகளை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா உறுதியளிச்சிருக்குது. ஏற்கனவே 3 S-400 ஏவுகணை சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கிற நிலையில இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா 2 கிடைக்கும். இந்த நவீன வசதியோட கூடிய இந்த சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லப்படுற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு எதிரி நாடுகளோட ஏவுகணைகளை 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வரும்போதே கண்டுபிடிச்சிரும். அதன் பிறகு அந்த ஏவுகணை பாதையை கண்காணிச்சு 400 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள வரும்போது இடைமறித்து அதை அழிக்கிற திறன் கொண்டது. இதன் மூலமா பாகிஸ்தான், சைனாவோட அச்சுறுத்தலை எளிதா நம்மால சமாளிக்க முடியும். அந்த நாடுகள்ல இருந்து தாக்குதலுக்கு வர்ற ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள் தாக்குதலை முன்கூட்டியே கணித்து அதனை அழிக்கிற திறமை இந்த S-400 சிஸ்டத்துக்கு இருக்குது. இனிமே இந்தியா கிட்ட வாலாற்ற எண்ணம் நம்மளோட எதிரி நாடுகளான பாகிஸ்தானுக்கோ சைனாவுக்கோ வராது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமான உண்மை.